திருச்சிற்றம்பலம். திருவாசகம். இரண்டாம் திருப்பதிகம். கீர்த்தி திரு அகவல். ஆண்டு கொண்டருள அழகுறு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். பாடல் விளக்கம். ஆண்டு கொண்டருள அழகுறு திருவடி. சிவபெருமானின் திருவடியை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இறைவனின் திருவடிக்கு கீழே தான் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துமே இயங்குகின்றது. நம்ம திருநாவுக்கரச பெருமான் கூட பாடுறாரு திருவையாற்று தேவார பதிகத்தில், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு இறைவனோட பாத பெருமையை பற்றி பாடுறாரு. திருவாரூர் தியாகராச பெருமான் கூட தன் திருவடியை எப்போதுமே பக்தர்களுக்கு காட்ட மாட்டார். வருஷத்தில் 2 நாட்களுக்கு மட்டுமே தான் திருவாரூர் தியாகராஜ பெருமானின் திருவடி தரிசனம். ஆவணி மாதம் ஒரு நாள், பங்குனி மாத உற்சவத்தன்று ஒரு நாள் மட்டும்தான் இறைவனின் திருவடி தரிசனம் கிடைக்கும். அப்போது மாணிக்கவாசகர் இறைவனை பார்த்து சொல்கிறாரு, அப்பா, தேவர்களுக்கும் விண்ணுலகத்தினர்களுக்கும் கூட உன் திருவடி தரிசனம் வெகு சீக்கிரத்தில் கிடைக்காது. ஆனால் இந்த அடியவனுக்காக இந்த பூவுலகத்திற்கு தாங்களே வந்து என்னை ஆட்கொண்டு உன் அழகான திருவடிகள்னால எனக்கு அருள் புரிந்துட்டப்பா. எனக்கு மட்டும் இல்லை, இப்போது இந்த பாண்டியனுக்கும் பரிமாவிற்று குதிரையை விற்க வந்த காரணத்தினால அந்த பாண்டியனுக்கும் உன் அழகான பாத தரிசனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுறாரு. பாண்டியனுக்கு பரிமாவிற்று என்பது சிவபெருமானே வந்து அந்த குதிரைகளுடைய கயிறை எடுத்துட்டு வேறு கயிறை மாற்றி மன்னனிடம் கொடுக்குறாரு. இப்போது நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தோம்னா மாடு, ஆடு, குதிரை இந்த மாதிரி விலங்குகளை எல்லாம் விற்கும்போது நம்ம கயிறு போட்டிருப்போம். அந்த கயிறை எடுத்துட்டு அவங்க கொண்டு வந்த கயிறை போட்டு தான் விலங்குகளை நம்ம கொடுப்போம். அப்படியே நம்மளோட கயிறோடு கொடுக்க மாட்டோம். அப்போ இங்கேயும் சிவபெருமான் அப்படி தான் பண்ணுறாரு. பாண்டிய மன்னனுக்கு தானே குதிரைகளுக்கு கயிறு மாற்றி கொடுக்குறாரு சிவபெருமான். ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப. ஈண்டு கனகம், கனகம் என்றால் தங்கம் என்று அர்த்தம். அப்போது மன்னர் குதிரை வீரனான சிவபெருமானிடம் சொல்கிறாரு, அப்பா, நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்ல அருமையான உயர் ஜாதி குதிரைகளை தான் கொண்டு வந்திருக்க. குதிரை எல்லாமே மிக தரமாகவும் நான் நினைத்ததை விட அதிகமான குதிரைகளாகவுமே நீ கொண்டு வந்துட்ட. அதனால் இந்த தங்க பொன்முடியை நீ வச்சுக்கோப்பான்னு மன்னர் சிவபெருமான் கிட்ட கொடுக்குறாரு. குதிரை வாங்க முன்னாடியே காசு கொடுத்தாச்சே, மாணிக்கவாசகர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு மன்னர். ஆனாலும் சிவபெருமான் கொண்டு வந்த குதிரைகள் ரொம்ப நல்லா இருக்கவும் தரமான குதிரையாக இருக்கவும் மன்னர் எதிர்பார்த்ததை விட அதிகமான குதிரைகளாக இருக்கவும் திரும்பவும் தங்கத்தை பரிசாக கொடுக்குறாரு மன்னர். சிவபெருமான் வாங்குவாரா? அண்ட சராசரங்களுக்கே அதிபதியான சிவபெருமான், அனைத்திற்கும் படியளக்கும் பகவான், பாண்டிய மன்னன் கொடுக்கும் தங்கத்திற்காகவா இவ்வளோ தூரம் நிறைய பரியாக மாற்றி பழக்கி குடநாட்டிலிருந்து குதிரையை கொண்டு வந்தார்? அப்படி கிடையாது. மாணிக்கவாசகரின் இறை பக்திக்காகவும் உண்மையான அன்புக்காகவுமே வந்தார் நம் சிவபெருமான். அப்போது மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வர்றாரு? ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப. எம் தலைவனான ஆண்டவன் அந்த தங்கத்தை பெற்றுக்கொள்ள வரவில்லை. பாண்டிய மன்னனுக்கு குதிரை விற்க வந்தது அடியேன் மீது கொண்ட அன்பு காரணமாகத்தானே தவிர பொன் பொருள் பரிசுக்காக இல்லை. இறைவன் எப்போதும் அன்புக்காகவும் உண்மையான இறைபக்திக்காகவும் மட்டுமே வருவார். இதுதான் அவருடைய அருள் வழியும் கூட என்று மாணிக்கவாச அடிகள் பாடுகின்றார். தூண்டு சோதி தோற்றிய கொள்கையும். தான் கொடுத்த பொன்னை வாங்கிக் கொள்ள உடன்படாத சிவபெருமானை பார்த்த பாண்டியன் சிறிது நேரம் செயலற்று நின்றான். அந்த கொஞ்ச நேரம் பாண்டியன் நிற்கின்ற பொருட்டு மன்னனின் உள்ளத்திலும் தன் அருளொளியை காட்டினார் நம் சிவபெருமான். இங்கு அரிமர்த்தன பாண்டியனும் மாணிக்கவாசகர் பொருட்டு இறைவனின் அருளை பெற்றார். அப்போது பாண்டிய மன்னன் சிவபெருமானை காணும்போது சிவபெருமான் தன் தொன்மையான ஜோதி வடிவத்தில் மன்னனுக்கு காட்சி கொடுத்தார். பாடலை மீண்டும் ஒரு முறை காண்போம்.
ஆண்டு கொண்டருள அழகுறு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். திருச்சிற்றம்பலம்.